சார் விஜயன் சார் வணக்கம். வணக்கம் விஜயன் சார், ஒரு 3 வேளாண் சட்டங்களை இந்த அரசாங்கம் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்த போது உணவுத்துறையினுடைய ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரியினுடைய இணையமைச்சராக இருந்த பஞ்சாபை சேர்ந்த சிரோன்மணி அகாலிதளத்தினுடைய ஒரு பெண் அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க சார். ஒரு 16 கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் கையொப்பமிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு போய் இதுக்கு நீங்க ஒப்புதல் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. எல்லா எம்பிக்கள் இருக்கிற ஒரு 50-60 பேர் போய் கொடுத்தாங்க. 16 கட்சிகளை சேர்ந்த எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 16 கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் போய் கையெழுத்து போட்டு பிரசிடென்ட் கிட்ட அப்ரூவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அப்ரூவல் ஆனது சார். அதுக்கப்புறம் ஆண்டு கணக்கில் போராட்டம் நடந்தது. டெல்லி, ஹரியானாவினுடைய எல்லைகள் எல்லாம் மூடப்பட்டது. ஒரு 100கணக்கான விவசாயிகள் செத்தாங்க. 2021 எலெக்ஷன் 19 எலெக்ஷன் வந்தது. வேற வழி இல்லாம அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா அந்த 3 சட்டங்களை திரும்ப பெற்றது. ஆனா திரும்பவும் நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த பில்லை தொடக்கத்திலேயே வெறும் 12 நாள்ல இந்த அரசாங்கம் திரும்ப பெற்றிருக்குது அப்படின்ட்டு. சார், இந்தியாவில் இருக்கிற எந்த ஊடகங்களும் இந்த பில்லை பத்தி பேசல சார். யாருமே பேசல, எந்த டிவியும் பேசல. வழக்கமா நாங்க கொஞ்சம் பேசுவோம் தமிழ்நாட்டுல. எங்களுக்கே இது ரொம்ப தாமதமா தான் தெரிஞ்சதுன்னு. ஆனா அரசாங்கம் அவ்வளவு வேகமாக இதை நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னா உண்மையில என்னால் நம்ப முடியல. இது இன்னும் முழுமையாக திரும்ப பெறுவதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டியது அப்படிங்கிறது வழக்கறிஞர் சங்கங்களுக்கு ரொம்ப தேவையான ஒன்றா சார்? இது முதல்ல 2 விஷயம் சார். அதாவது நரி பரிபாலனம் பண்ணா கிடைக்கு 2 ஆடுன்னு சொல்லுவாங்க. பரிபாலனம் நடப்பது இங்க யாருடைய பரிபாலனம் நடக்குதோ அதற்கு தக்கதான அநியாயங்கள் நடந்தே தீரும். சரி. அதே மாதிரி போராட்டங்கள் இல்லாமல் யார் ஆட்டமும் செல்லாது. இந்த வரைவு நிறுத்தி வைக்கப்பட காரணம் நாடு முழுக்க திட்டமிடப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற போராட்டம். சரி. நான் முன்பே சொன்னேன், உத்தரப்பிரதேசத்துல நடந்துச்சு, ஹரியானால நடந்துச்சு, டெல்லியில நடந்துச்சு, தமிழ்நாடு முழு ஆயத்தத்தோடு இருக்கு. சோ இந்த எதிர்ப்புக்கு அஞ்சுதான் நடந்தது. ஆனா இதை விட்டுறக்கூடாது. ஓகே. ரொம்ப எளிமையான விஷயம். மக்களுக்கான போராட்டம் இது. ஒரு அட்வொகேட்டுக்கானது அல்ல. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி பரிபாலனம் என்பது ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒரு ஜனநாயகத்தினுடைய முக்கியமான கூறு. அது மக்களுக்கானது. ஆக மக்களை காக்கிற எங்களுக்கு சில தடைகள் விதிக்கப்படும். மக்களை காக்கிற, மக்களுடைய உரிமையை பேசுகிற எங்களுடைய குரல் வலை நெரிக்கப்படும் போது, அதற்காக நாங்கள் போராடும் போது மக்களும் எங்களோடு ஒன்றிணைய வேண்டும். சரி, இதுதான் செய்தி. அத்தோடு சேர்த்து மீடியா ஆகட்டும், பல்வேறு விஷயங்கள் அரசாங்க டிசைனுக்கு ஏற்ப இப்போ விகடனுக்கு ஏற்பட்ட நிலைமையை எத்தனை பேர் வெளியே சொல்றாங்க? ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் குறைந்தபட்ச ஒரு 40 ஊடகவியலாளர்கள் இருக்காங்க. யாராவது களமிறங்கி போராடினார்களா? நீங்க உங்களுக்கு போற ஒரு சிலர் குரல் எடுப்பீங்க. இது பரவலாக்கப்பட வேண்டும். எல்லாமே பரவலாக்கப்பட வேண்டும். அப்படி ஆக்கப்படும் போது இது போன்ற இந்த அமெண்ட்மெண்ட்ஸ், இந்த இடையீடுகள், இந்த தலையீடுகள், இந்த குரல் வலை நெறிப்புகள் இதெல்லாம் நிற்கும்.